நம்ம டே டு டே லைஃப்ல கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் ஷாப்ல போயிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃப்ரூட்டோட கவுண்ட்ட நம்ம பார்ப்போம். கவுண்ட்டுக்கான பிரைஸ கால்குலேட் பண்ணணும். ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்தா லெஸ் பண்ணி குடுக்கறது, ஆவரேஜ். ஸோ நெறைய ஆப்பரேஷன்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஒரு ஹியூமன் நேர்ல போய் ஷாப்ல போய் வாங்குறதுக்கும், ஆன்லைன்ல ஒரு டிஜிட்டல் மோட்ல வாங்கும்போது கம்ப்யூட்டர் தான் பார்க்கும் அது. சிஸ்டம் தான் இத கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபார் தட் ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ற ஆப்பரேட்டர்ஸ்லாம் நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். முக்கியமான ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்பரேட்டர்ஸ்ல அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம அடிஷன் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ரைட். ஸோ இந்த மாதிரி ஆப்பரேஷன்ஸ்லாம் அரித்மெடிக் ஆப்பரேஷன்ஸ். கம்பேரிசன் 2 ஐட்டத்த நம்ம கம்பேர் பண்ணணும். இப்ப ஆப்பிளோட கவுண்ட் அதிகமா இருக்கா? ஆரஞ்சோட கவுண்ட் அதிகமா இருக்கா? 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் கவுண்ட்ட. ஸோ இது வந்துட்டு கம்பேரிசன் ஆப்பரேட்டர். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் ப்ரோகிராம்ல யூஸ் பண்ற ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்றதுக்கு வி யூஸ் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் ஆல்ரெடி கவுண்ட் 10 இருக்கு. நான் இப்போ 1 இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஃபார் தட் வி யூஸ் இன்கிரிமெண்ட். டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா வி யூஸ் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட்ஸ் லைக் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணும்போதெல்லாம் வி யூஸ் ப்ளஸ் இல்லையா? இந்த இடத்துல அடிஷனா வராம இட்ஸ் கன்காட்டினேஷன் மீனிங்ல போகும். எக்ஸாம்பிள் பார்த்தா அது புரியும். லாஜிக்கல் ஆப்பரேட்டர் 2 கண்டிஷன கம்பேர் பண்ணிடலாம். ஓகே. இதுவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா 2ம் சேர்ந்து இருந்தா வில் டூ தட் அண்ட் ஆப்பரேட்டர் இல்லாட்டி ஆர் ஆப்பரேட்டர். இது எக்ஸாம்பிள்ல பார்த்தா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். லெட்ஸ் சி த்ரூ கோட். ஸோ ஆப்பரேட்டரோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் வித் கோடு. அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டரில் ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஆப்பரேட்டர்ஸில் அடிஷன் இருக்கும், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அசியூம் தட் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து நோட் புக் பர்ச்சேஸ் பண்ண நோட் புக்கோட கவுண்ட்டு, பென்னோட கவுண்ட்டு, பென்சிலோட கவுண்ட்டு, யூ கேன் சி ரைட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 10%, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இனிஷியலாக 0, வி நீட் டு கால்குலேட். இதில் கால்குலேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டோட்டல் எப்படி கவுண்ட் பண்ணுறது? நோட் புக் கவுண்ட்டு கவுண்ட் பண்ணுங்க. பென்னோட கவுண்ட்டு, பென்சிலோட கவுண்ட்டு. அஸ்யூம் தட் எல்லாமே ஈக்குவல் வேல்யூ இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டாக்க, ஜஸ்ட் யூ ஆர் கம்பைனிங் adding all the count. So total count you can able to get a line number 13. ஓகே. ஒருவேளை வந்து சேம் வேல்யூவா இருக்கும்போது ரூ. 15 தான் இப்ப நம்ம போட்டிருக்கோம் இதுல. டோட்டல் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் கவுண்ட் மல்டிப்ளை பை 15. The price is 15 rupees. Right. So total price will be calculated by multiplication. So multiplication operator நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். Division operator டிவிஷன் ஆப்ரேட்டர் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்கவுண்ட் பர்சன்ட் லைன் நம்பர் 6ல கொடுத்துருக்கும்ல, டிஸ்கவுண்ட் பர்சன்ட் டிவைடட் பை 100. ஸோ இப்படி இது வந்து கால்குலேஷன் தான். இது ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஃபார்முலா இது. அந்த ஃபார்முலாவுக்கு டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி சப்ட்ராக்ஷன். இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டோட்டல் ஃபைனல் ப்ரைஸ்லேருந்து வி நீட் டு டிடெக்ட் குறைக்கணும் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். அதுக்கு சப்ட்ராக்ஷன் மைனஸ் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அடிஷன் பார்த்தாச்சு, மைனஸ் சப்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். நோட். So I can see the total count is 55 after adding 5 plus 20 plus 30. Okay, total price after multiplication நமக்கு 825 வந்திருக்கு. டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 10% டிஸ்கவுண்ட்டு. அது லைன் நம்பர் 22ல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் 82%. அந்த டிஸ்கவுண்ட்டை டோட்டல் ப்ரைஸோட லெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ ஃபைனல் ப்ரைஸ். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் எல்லா ஆப்ரேட்டரும் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். லெட்ஸ் மூவ் டு த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதும்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே லெட் ஏ ஈக்குவல் டு 10. இதில் ஏக்கு வந்து 10ன்ற வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம்.
ஸோ அடிஷன் அசைன்மெண்ட் அப்ரோச் 2 2 அப்ரோச் இருக்குது. அப்ரோச் 2ல் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுதணும்னா a ஈக்குவல் டு a ப்ளஸ் 20க்கு பதிலாக a ப்ளஸ் ஈக்குவல் டு 10 ஒரு இங்கே 10 தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இது a ஈக்குவல் டு a ப்ளஸ் 10 போடாமல் a ப்ளஸ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி சப்ட்ராக்ஷனுக்கு அப்ரோச் 1, டிக்ரிமெண்ட்டுக்கு a மைனஸ் ஈக்குவல் டு 10. ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லெட்ஸ் ரன் திஸ் கோட். ஸோ இங்கே பார்த்தாக்கா இனிஷியலி a 10 இருக்குது. 20 இன்க்ரிமெண்ட் பண்ணதில் ஐ எம் கெட்டிங் 30. அதுக்கப்புறமா ஐ எம் இன்க்ரிமெண்டிங் 10, 40 அப்ரோச் 2ல் வர இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். தென் ஐ எம் டூயிங் அ சப்ட்ராக்ஷன். ஒரு 20 சப்ட்ராக்ட் பண்ணுறேன் 40லேருந்து, ரிமைனிங் 20. அதுலேருந்து ஐ எம் ஜஸ்ட் சப்ரோட்டிங் should be subtraction. ஓகே, இப்போ கோடை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இனிஷியல் வேல்யூ 10 இருக்குது. அது கூட வந்து ஒரு 20 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் 10 ஆட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் 2 அப்ரோச்சில். அகைன் சப்ட்ராக்ஷன் -20 -10. ஸோ ஃபைனல் வேல்யூ இஸ் 10 அகைன். இனிஷியலாக என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ 10க்கு வந்துடுச்சு. ரைட். ஸோ இதில் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் யூஸ்வலாக ஒன் வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, ஒன் வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக இங்கே கவுண்ட் வந்து 10 இருக்குது. கவுண்ட்டு கூட நான் ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு இப்போ ஜஸ்ட் நோ நம்ம பார்த்த அந்த அடிஷன் ஈக்குவல் டு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். அது ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் இன்க்ரிமெண்ட்னு லைன் நம்பர் 14ல் இருக்கும்போது கவுண்ட் ப்ளஸ் போட்டால் 1 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது. பட் லெட் அஸ் நாட் வரி அபவுட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்லேயே பேசுவோம். கவுண்ட் ++. ஓகே, இட் மீன்ஸ் இட்ஸ் இன்க்ரிமெண்டிங் 1. கவுண்ட் டு minus it decrements 1. ஓகே, ஸோ இந்த லைன் நம்பர் 8ல் இருக்கிற இந்த அடிஷ்னல் அசைன்மெண்ட்டு 1 தவிர 20, 30 எனி நம்பருக்கு யூ கேன் யூஸ். பட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் used for incrementing 1 or decrementing 1. ஓகே, ஸோ இனிஷியலாக 10 இருக்குது. நான் 11 கொண்டு வந்திருக்கேன். அதுலேருந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி 12 ஆயிருக்கு. தென் we decremented to 11 again. Okay, so this is about increment decrement. String operator is very straightforward. நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஒரு நம்பர் கூட யூஸ் பண்ணினா இது அடிஷ்னல் ஆப்ரேஷன் நடக்கும். அதுவே ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ணிங்கன்னா கன்காட்டினேஷன் ரெண்டும் ஒன்றா சேர்க்கும். ஃபர்ஸ்ட் நேமில் ராஜ்னு இருக்குது, லாஸ்ட் நேமில் குமார் இருக்குது. ஃபைனல் நேம் ஒரு மிஸ்டர்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ்ஸு ஒரு ஸ்பேஸு லாஸ்ட் நேம் மிஸ்டர் ராஜ்குமார். string literal வந்து we will use a different operator. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக we'll use with a backtick. but here the plus தான் இங்கே நான் சொல்கிறது. இந்த ஆப்ரேட்டர் வந்து for string concatenation. நெக்ஸ்ட் கம்பேரிசனில் தான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கால்குலேஷன் நடக்கும். கம்பேரிங் பிட்வீன் 2 வேல்யூஸ். ஆப்பிள் கவுண்ட், அசியூம் தட் ஆப்பிள் நான் பர்ச்சேஸ் பண்ணது 10, பனானா கவுண்ட்டு 20, ஆரஞ்சு கவுண்ட் வந்து 30. இப்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஆப்பிள் கவுண்ட்டும் பனானா கவுண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா? இஸ் இட் ஈக்குவல் ஆர் நாட்? கோடில் ஒரு ஆஸ் எ ஹியூமனாக பார்க்கும்போது தெரியுது. பட் ஒரு கோடு கம்ப்யூட்டருக்கு புரியணும் அப்படின்னா வீல் யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இஸ் போத் ஆப்பிள் அண்ட் பனானா ஆர் ஈக்குவல்?
ஓகே. ஒருவேளை ஆரஞ்சோட கவுண்ட் 30 இருக்கு. ஆரஞ்சோட கவுண்ட் ஆப்பிளோட கவுண்டோட பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் 30 இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ we can compare in this way. Orange count greater than apple count. So it's giving true. ஸோ நம்ம இது வரைக்கும் ரன் பண்ணி பார்த்துடலாம். Before we move to the last one. ஸோ இனிஷியலாக ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்பிளும் பனானாவும் டிஃப்ரெண்ட் கவுண்ட்டு. ஆரஞ்சு கவுண்ட்டு கிரேட்டராக இருக்கா, நிறைய இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே எஸ், கால்குலேஷன் ட்ரூன்னு தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் இது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கிரேப்போட கவுண்ட்டு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். நம்பர் தான், பட் நம்பர் வித்தின் அ சிங்கிள் கோட், ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் நம்ம இதுவும் we can ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கிரேப் கவுண்ட்டும் ஆப்பிள் கவுண்ட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம, ஆப்பிள் கவுண்ட்டு 10 தான், கிரேப்போட கவுண்ட்டு 10 வித்தின் சிங்கிள் கோட்டு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அதுக்கு என்ன ஆன்சர்? ட்ரூ, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ரெண்டும் ஒரே டைப்பா, கிரேப்பும் ஆப்பிளும் ஒரே கவுண்ட், ரெண்டுமே ஒரே டைப்பா, ஆப்பிள் வேறு கிரேப் வேறு, ரெண்டும் ஒரே டைப்பாக, இங்கே ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால அங்கே நம்பர், அப்போ ட்ரிபிள் ஈக்குவல் டு போடணும், டபுள் ஈக்குவல் டு மற்ற கம்பேரிசன், இங்கே 3 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இட் வில் டெல் போத் ஆர் சேம் டைப் ஆர் நாட், ஃபால்ஸ். ஏன்னா ஒன்று ஸ்ட்ரிங்கு இன்னொன்று நம்பர். லாஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம். இப்போ ரெண்டு கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கா, ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸாக இருக்கான்னு. இஸ் ஆப்பிள் ப்ரெசென்ட் ட்ரூ, ஆப்பிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்குன்னா இஸ் ஆப்பிள் ப்ரெசென்ட் ட்ரூ, இஸ் பனானா ப்ரெசென்ட் ஃபால்ஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆப்பிள் வாங்கியிருக்கேன், பனானா வாங்கலை, இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம லாஜிக் எப்படி, ஈஸ் ஆப்பிள் போத் ப்ரெசென்ட், ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கா, ரெண்டுமே வாங்கியிருக்கேன்னு பார்த்தா ஆஸ் எ ஹியூமன் பார்க்கும்போது எஸ், இது ரெண்டுமே வாங்கலை, ஒன்று தான் வாங்கியிருக்கோம். அந்த கண்டிஷனில் வில் யூஸ் ஈஸ் ஆப்பிள் ப்ரெசென்ட், ஆம்பர்சென்ட் ஈஸ் பனானா ப்ரெசென்ட். இந்த ரெண்டு டபுள் ஆம்பர்சென்ட் போட்டிங்கன்னா அண்டு கண்டிஷன், ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ ஃபால்ஸ், ரெண்டுமே ட்ரூ கிடையாது. ஏன்னா இப்போ ஆப்பிள் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, பனானா வாங்கலை. ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா கண்டிஷன் வந்து அண்டில் வந்து ட்ரூவாக வந்துடுச்சு. யூ ஆர் கெட்டிங் எஸ் போத் ஆர் ப்ரெசென்ட், ரெண்டும் ப்ரெசென்ட்ன்றதுனால ட்ரூ. பட் இங்கே ரியல் வந்து ஃபால்ஸு, அதனால் போத் ஆர் ப்ரெசென்ட்ன்றது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஆர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கு. ஏதாவது ஒன்றாச்சும் வாங்கியிருக்கோமா அப்படின்னு பார்ப்போம். இதர் ஆப்பிள் ஆச்சு இல்லை பனானா, ஏதாவது ஒன்றாச்சும் ப்ரெசென்ட்டாக இருக்கா, இஸ் எனி ஒன் ப்ரெசென்ட். எஸ், ஒன்று இருக்குது, ஆப்பிளோட கவுண்ட்டு ட்ரூ இருக்கிறதுனால இஸ் ஒன் இஸ் ப்ரெசென்ட், ஆர் கண்டிஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுனா தான் அண்டு கண்டிஷன் ஒர்க் ஆகும். இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் தான் அண்டு, பட் ஏதாவது ஒன்று ஓகேனா பரவாயில்ல அப்படின்னா இட்ஸ் ஆர் கண்டிஷன் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. ஸோ we are here, is both present, if condition is both present, you are write this statement, you have purchased both apple and banana, is both present. If any one present, ஏதாவது ஒன்று தான் present ஆகுதுன்னா we are using that condition within a if and else condition, else blockல. ஸோ else ifல is anyone present, yes you have purchased at least one item. எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இட்ஸ் கோயிங் டு தி லாஸ்ட் ஒன் which is the default one, you did not purchase anything. இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை வந்து பேஸ்ட் ஆன் திஸ் டூ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண வந்த ரிசல்ட்டை வச்சு we'll run it. So finally you are seeing, right? Let me comment this for better, yeah, run it. Yes,
யூ ஹேவ் பர்ச்சேஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ஐட்டம். ஏன்னா ஒன்று தான் ட்ரூ. இப்போ வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் போடுறேன். யூ டிட் நாட் பர்ச்சேஸ் எனிதிங். ஐ எம் கெட்டிங் திஸ் மெசேஜ். இப்போ வந்து ரெண்டுமே ட்ரூ போடுறேன். The message I am getting is you have purchased both apple and banana using this logical operator. Okay, let us move to the tech byte. To calculate a total score, எந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்? Is it addition, subtraction or division? So the answer is addition. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you are getting the total score. Which of the following compares both type and value? கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்லாம் இருக்கும்போது டைப்பையும் கம்பேர் பண்ணும், வேல்யூயும் கம்பேர் பண்ணும். which operator? equal to or double equal to or triple equal to? So the answer is triple equal to. The output of a equal to a plus 1 and a plus plus both are same. Is it true or false? So the answer is true. ரெண்டுமே ட்ரூ தான். ஒரு வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ண, அதர்வைஸ் a equal to a plus 10 and a plus plus both are equal na false. And a plus plus always increment 1. So key takeaways இந்த செஷனில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் டைப்பை பார்த்துருக்கோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் லைக் ஆட், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். கம்பேரிட்டர் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், increment operators, decrement operators, string operator for string concatenation, finally logical operator. ஸோ இந்த செஷனில் நமக்கு ஆப்ரேட்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். ஒரு ரியல் டைம் ஒரு பிஸ்னஸ் கேல்குலேஷனை பண்ணுறதுக்கு. ஸோ we need to use this type of basic level of important operators. I hope இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.